மக்களே, நான் கருத்து சொல்ல போறேன். பாட்டுல எல்லா பாட்டும் பாடிட்டேன். இப்ப கருத்து சொல்றேன். விஜய் சொல்லுவார்ல, வாழ்க்கை ஒரு வட்டம்னு. வாழ்க்கை ஒரு வட்டம் கிடையாது, வாழ்க்கை ஒரு ஏமாற்றம். நான் எப்படி சொல்றேன்னா, வாழ்க்கை ஒரு ஏமாற்றம். ஏமாத்திட்டோமோன்ட்டு பயப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க ஏமாந்துட்டோமோன்னு. வாழ்க்கையே ஒரு ஏமாற்றம் தான். நீங்கள் வாழ்க்கையை வாழ வாழ தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏமாந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் கிடையாது, வாழ்க்கை ஒரு ஏமாற்றம். புரியுதுங்களா? அப்புறம் என்ன கருத்து சொல்கிறது, அதாவது ஜீசஸ் என்ன கருத்துனே தெரிலப்பா. இருங்கண்ணா, எனக்கு மண்டையை குழப்புது. நான் பித்தாகரஸ் தேட்டர் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்கோ. கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுவே பித்தாகரஸ் தேற்றம். நான் ஸ்கூலில் படித்தப்போ எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் காரணிப்படுத்துக 2 நம்பரை பெருக்கினா ஒரு நம்பர் வரணும், 2 நம்பரை கூட்டினா ஒரு நம்பர் வரணும். நம்ம எந்த நம்பரை பெருக்கிறோமோ அந்த நம்பரை எக்ஸா வச்சுக்கணும், எந்த நம்பரை கூட்டுறோமோ அந்த நம்பரை கெழுவாக வச்சுக்கணும். கெழுனா மாறிலி. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்கிறேன் கேளுங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ப்ளஸ் இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுங்க, ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2ab. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்கின்னு மைனஸ் 2ab a ப்ளஸ் b. அதுக்கப்புறம் வட்டத்தின் சுற்றளவு 2πr. அப்புறம் வட்டத்தின் கன அளவு πr³. அப்புறம் கோளத்தின் கன அளவு தான் πr³. வட்டத்தின் கன அளவு πr. எச்சா என்னன்னே அப்போ படிச்சது ஞாபகம் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு பாட்டு தான் பாட தெரியும். நான் பாடின பாட்டெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறமா ஒரு பாட்டு பாடுறேன். பாய்.